விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. விஜய்க்கு அஜித் ரசிகர்கள் சப்போர்ட் பண்ணி ஓட்டு போடுவீங்க? நம்ம நண்பர் தானே சார், அவரும் நண்பருக்கு நண்பர் தானே, வாய்ப்பு இருக்குது சார். ஓட்டு போடுறது நம்ம அது அவர் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும். உண்மையை சொல்லணும்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. என் சார்பாக நான் சொல்கிறேன், நான் கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டேன். மெயினான ஆள் விஜய்ன்னு ஓகே, பட் அந்த தொகுதியில் அவங்க கட்சி சார்பாக நம்ம தொகுதியில் யார் நிற்கிறா அந்த வேட்பாளரை பொறுத்து தான் நம்ம ஓட்டு போடுவோமா போட மாட்டோமான்றது இருக்குது. கண்டிப்பாக போடுவோம். ஓட்டுன்றது என்னோட உரிமை, அது அப்படி சொல்ல முடியாதுல்ல. இவங்களுக்கு தான் போடுறேன்னா அப்படி சொல்ல முடியாதுல்ல. நான் ஏடிஎம்கேக்கு போடுவேன். அதாவது எங்கள் தலை யாரையுமே வந்து கையில் கட்சி கொடியை பிடிச்சிட்டு நீ வந்து என்ன சப்போர்ட் பண்ணுன்னு சொல்ல, இந்திய தேசிய கொடியை பிடிக்க வச்சிருக்கிற. அப்புறம் எங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிசனாக தலை என்ன பண்ணுமோ எங்களை பண்ண வச்சிருக்காரு, பெருமைப்பட வச்சிருக்காரு. நாங்கள் வந்து ஏகேக்கு இன்றைக்கி இல்லை, சாவர வரைக்கும் அவர் பின்னாடி தான் நிற்போம். ஏர்போர்ட்டில் போயிட்டு கத்துறது, மேலேருந்து குதிக்கிறது, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எங்களுடைய மன்றம் இருக்கும்போது எங்களுக்கு வந்து அந்தமாரி வழி நடத்தலை. ஏன் நாங்கள் அவங்களுக்கு பர்சனல் ஒப்பீனியன் இருக்குது. எல்லாத்துக்குமே சொல்ல போனீங்கன்னா அவங்க எல்லாம் ஒரு கட்சியில் இருப்பாங்க. என் சார்பாக நான் சொல்கிறேன், நான் கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டேன். நான் ஏன் ரீசன் நான் சொல்கிறேன்னா, ஆக்சுவலி விஜய் ஃபேன்ஸுக்காக தான் நான் சொல்கிறேன். பல பேர் நிறையா வந்து தலையை பற்றி தேவையில்ல அன்வான்டாக டாக்ஸ்லாம் விடுறாங்க. எல்லாம் ஒரு மனநிலையில் இருந்தாங்க, ஓட்டு போடலாம் அது பண்ணலாம்லாம் இருந்தாங்க. அதை அவங்களுக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எடுத்துக்கிட்ட போது என்னோட ஒப்பீனியன், நான் விஜய்க்கு போட மாட்டேன். நான் ஏன் போடணும் அப்படின்னு நான் கேட்குறேன். விஜய் ஃபேன்ஸு தான் என்ன கிரியேட் பண்ணாங்கன்னா, இப்போ லாஸ்ட்டாக ஒரு மூவி வந்தது, உங்களுக்கு தெரியும். மூவி பேர்லாம் என்ன சொல்ல முடியாது. எங்கள் தலப்பு மூவி வந்தது குட் பேட் அக்லி. அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுமேன்னு பண்ணாங்க, பண்ணி ஒரு பிரோஜனமே இல்லாமல் ஆகிட்டாங்க. அது ஒரு விஷயம். அவங்க எல்லாமே அந்த படத்தை பார்க்க வந்துட்டு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. குட் பேட் அக்லியும் மற்ற விஷயங்கள்லாம் இப்போ தேவையில்லாத பேசினாங்க. நாங்கள் இறங்கி அடிக்கலாம், ஆனால் இப்போ அடிக்கிற மூடில் இல்லை. ஏன்னா நீங்கள் களத்துலேயே இல்லை எங்கள் கூட, நான் எதுக்கு உங்களை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் தலை போகிற பாதை வேறு பாதை. அதாவது எங்கள் தலை யாரையுமே வந்து கையில் கட்சி கொடியை பிடிச்சிட்டு நீ வந்து என்ன சப்போர்ட் பண்ணுன்னு சொல்ல, இந்திய தேசிய கொடியை பிடிக்க வச்சிருக்கிற. அப்புறம் எங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிசனாக தலை என்ன பண்ணுமோ எங்களை பண்ண வச்சிருக்காரு, பெருமைப்பட வச்சிருக்காரு. ஸோ தலைக்கு அகெயின்ஸ்டாக யார் பண்ணாலுமே, இவங்க பண்ணால் அவங்க பண்ணாங்கல்ல, தலைக்கு அகெயின்ஸ்டாக யார் பண்ணாலுமே நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். தலைக்கு என்னவோ அவங்க வந்து நிற்போம், அவ்வளோதான். ஸோ தலைக்கு யார் அகெயின்ஸ்டாக வந்தாலும் அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்லாம் பண்ணவே மாட்டோம். மக்களுக்கு நல்லது செய்யணும், வந்து செய்யட்டும். ஃபஸ்ட்டு களத்துலேயே இன்னும் வரவே இல்லை, ஒரு இப்போ தான் ஆரம்பிக்கிறாப்பில். ஆரம்பித்து களத்தில் செஞ்சால் தலை அதுக்கு சப்போர்ட் பண்ணாருன்னா நாங்கள் பண்ணுவோம். ஸோ தலை செஞ்சால் நாங்கள் ஆடுவோம், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க, ஓகே. நிறையா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. இப்போ கட்சி இப்போ ஆட்சி நடத்துகிறவங்க ஆட்சி நடத்தாதவங்க ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கிறாங்க பர்சனல் லைஃப்பில். அவங்களோட கொள்கை வந்துட்டால் தனிப்பட்டு மாறுபட்டு போதில்லை, அது மாதிரி தான். தலை சப்போர்ட் பண்ணால் நாங்கள் சப்போர்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். தலை கண்ணை மூடி ஓகே அப்படின்னாருன்னா நாங்களும் இறங்கி களத்தில் சப்போர்ட் பண்ண தயார். இப்போது நாங்கள் எங்களுக்கு அந்த மைண்ட் செட்டில் எனக்கு இல்லை. தலை ஃபேன்ஸ் மற்றவங்களாம் என்னென்ன சொல்கிறாங்க தெரியல, எங்களுக்கு இல்லை. குட் பேட் அக்லி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டே இருந்தது. 10வது நாள் சச்சின் ரீரிலீஸ் வருது. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொல்லுங்களேன். அப்போ இங்கே கொஸ்டின் பண்ணுறீங்கல்ல, எங்ககிட்டயும் அந்த பதில் இருக்குது. அது தவறான செயல் தான். அது என்ன கேட்டீங்க, தவறான செயல் தான் அது. இப்போ இது மாதிரி பண்ணுறதுனால பண்ணுற சப்போர்ட் கூட பண்ண மாட்டோம், அந்த நிலைமைக்கு ஆகிடுதில்ல. அதை பார்க்கணும்ல நீங்கள். அவர் மேற்பார்வையில் போயிட்டு அவர் கண்ட்ரோல் பண்ணலாம்ல. அவர் நினச்சா ரீரிலீஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். இவர் சொன்னால் கலைப்புலி தானே கேட்க மாட்டாரா? கேட்டுக்கலாமா? ஆனால் அகேன்ஸ்ட் தானே அது. இப்போ நீங்களே சொல்கிறீங்க விஜய் ஃபேன்ஸ் தான் பண்ணுறாங்க, விஜய் பண்ணல. ஆமாம், அப்படி கிடையாது. அது எங்களோட விருப்பம் தானே. அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதும் சப்போர்ட் பண்ணால் எங்கள் விருப்பம் தானே. ஓட்டுன்றது என்னோட உரிமை, அது அப்படி சொல்ல முடியாதுல்ல. இவங்களுக்கு தான் போடுறேன்னா அப்படி சொல்ல முடியாதுல்ல. நான் ஏடிஎம்கேக்கு போடுவேன். விஜய் வந்து ஏன் அஜித் அந்த மாதிரி எதுவும் சொல்லாதீங்க, அஜித் ஃபேன்ஸ் எதுவும் சொல்லாதீங்கன்னு ஏன் அவரோட ஃபேன்ஸ்கிட்ட பேச மாட்டேறாரு? அது அவர் தான் சொல்லணும். அரசியல், அதான் அரசியல் படுத்துகிறாங்க எல்லாமே. ஒரு அரசியலுக்கு வந்துட்டா இதுதான் எல்லாமே. நாங்கள் வந்து ஏகேக்கு இன்றைக்கி இல்லை, சாவர வரைக்கும் அவர் பின்னாடி தான் நிற்போம், அவர் கூட தான் இருப்போம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. உயிர் உள்ளவரை ஏகேக்கு மட்டும்தான் எல்லா பணிகளும். மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு தான் நான் அரசியல் வந்திருக்கேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சொல்கிறவங்களாம் யாரும் செய்யலைங்க. யார் செஞ்சா இந்த தமிழ்நாட்டில் சொல்கிறவங்க எல்லாரெலாம் செய்யலை. பார்க்கலாம், மேபி பார்க்கலாம், சொல்லிட முடியாதுல்ல. ஃபஸ்ட்டு வரணுங்க, கீழேருந்து வரணும். எடுத்தோடனே வந்துட முடியாதுல்ல, வரணும். வர சொல்ல நம்ம பார்க்கலாம். நம்ம நண்பர் தானே சார், அவரும் நண்பருக்கு நண்பர் தானே, வாய்ப்பு இருக்குது சார். 50% வாய்ப்பு இருக்குது, ஓட் சப்போர்ட் பண்ணுவாங்க சார். என்ன 50 முடியும், என்ன 50 முடியாது சார்? அதாவது சார், இப்போது ஒருத்தர் சொன்ன மாதிரி பாதி பேர் சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்காங்க, பாதி பேர் ஹேட்டர்ஸ் இருப்பாங்க அவருக்கு.
அதனால் நான் என்னுடைய கருத்து என்னன்னா நண்பர் தானே சார் சொல்லியிருக்காரு அவரும். ஸோ நண்பருக்கு நண்பர் சப்போர்ட் பண்ணி தானே சார் ஆகணும். நீங்கள் ஓட்டு போடுவீங்கன்னு எடுத்துக்கிட்டுமா? அப்படின்னு வச்சுக்கிங்க, நண்பர் டு நண்பர் உதவ தானே செய்யணும். கரெக்டுங்களா? மாற்றம் வேணும் கண்டிப்பாக. இந்தமாரி சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும் அவங்க ரசிகர்கள்லாம். ஆமாம், அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. அது மட்டும் கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா நல்லா போவோம், ஆச்சு நல்லா பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். சார் உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல விஷயம் சொல்ல போகிறாருன்ற மாதிரி சொன்னாங்க. என்னமோ அது எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கிற ஒரு நிகழ்ச்சியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஆமாம், ஏன்னா சார் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்கோப்பாக மன்றம் இருக்கும்போது கட்டுக்கோப்பாக வச்சுருந்தார். சார் வந்து மன்றம் கலைக்கலாம், நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியை பாருங்கள், உங்கள் உழைப்பை பாருங்கள், உங்கள் வீடை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லும்பொழுது நாங்கள் எல்லாமே அவருக்கு பெரிய ஒரு மரியாதையோட அவருடைய வார்த்தையை இன்றைக்கி நாங்கள் கட்டுக்கோப்பாக காப்பாற்றிட்டு இருக்கோம். ஏர்போர்ட்டில் போயிட்டு கத்துறது, மேலேருந்து குதிக்கிறது, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எங்களுடைய மன்றம் இருக்கும்போது எங்களுக்கு வந்து அந்தமாரி வழி நடத்தலை. அவர் வரட்டும், மக்கள் நல்லது செஞ்சால் நல்லது தானே. யாராக இருந்தாலும் நல்ல, அஜித் சாராக இருந்தாலும் சரி, விஜய் சாராக இருந்தாலும் சரி, மக்கள் நல்லது பண்ணாங்கன்னா அது ஏற்றுக்கலாம். ஏற்றுக்கலாம் தான் சொல்கிறேன். ஓட்டு போடுறது நம்ம அது அவர் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும். இப்போ முடிவு பண்ண வேண்டியதில்லை. ஜென்ரலாகவே ஒரு மனப்பான்மை இருக்குது. ஆப்போசிட் நடிகராக இருந்தாலுமே சப்போர்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்கான்னு. சப்போர்ட் பண்ணுற ஐடியான்னு சொல்ல, அவரை எப்படி பண்ணுறாருன்னு பார்ப்போம். முதல் எலெக்ஷன் யாருமே இது பண்ண முடியாதுல்ல. ஒரு 5 வருஷம் ஆகணும். அது எதிர்கட்சியாக நிற்பாரா இல்லை நிற்கலையா இல்லை சிஎம் வராரா, அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணலாம். ஓட்டு போட வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துக்கலாமா? அதான் நல்லது செஞ்சால் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குல்ல, எல்லாமே மக்கள் போடுவாங்க. ஓட்டு போட்டால் தானே அதுக்கப்புறம் தானே அவர் நல்லது செய்ய முடியும். அப்படி சொல்ல வரல, நல்லது பண்ணால் கண்டிப்பாக மக்களும் ஓட்டு போடுவாங்க, நம்ம அஜித் ரசிகர்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அஜித் ஃபேன்ஸ் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. இது எப்படி உண்மையை சொல்லணுமா போய் சொல்லணுமா? உண்மையை தான் சொல்லுங்கள். உண்மையை சொல்லணும்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லை. இல்லை எப்படி சொல்கிறதுனாக்கா, எல்லாமே எங்களுக்கு அகென்ஸ்டாக பண்ணும்போது நீ போய்ட்டு திரும்ப அவருக்காண்டி பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ண முடியும்? இவரே அகென்ஸ்டாக பண்ணிகிட்ருக்காரு. இப்போது எங்கள் படம் வரும்போது செகண்ட் ரிலீஸு, ஓகேங்களா, எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அப்படின்னும் போது எப்படி நாங்கள் போய்ட்டு எங்களுடைய நாங்கள் ஆதரவு நாங்கள் கொடுப்போம்? இது விஜய் தெரிஞ்சு பண்ணுறாரோ தெரியாமல் பண்ணுறாரோ, எப்படி இருந்தாலும் அவருக்கு ஒரு ஒப்பீனியன் கேட்டிருப்பாங்கல்ல. அவர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டிருப்பாங்க. ஆஸ் ஏ ப்ரொடியூசராக இது மாதிரி பண்ண போகிறோம், உங்களுக்கு என்ன உங்களோட இதுனா, ஏன் அவரே சொல்லியிருக்கலாமே, இல்லை வேண்டாம் இன்னும் 2 வாரம் தள்ளி விடுங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஏன் மெனக்கெட்டு அடுத்த வாரமே ஏன் விடணும்னு ஏன் சொல்கிறாங்க? எங்கள் தலை சொன்னது வெயிட்டிங் நண்பா, ஐ எம் வெயிட்டிங்னு இருக்காரு. அவர் சொன்னதுக்காக நாங்களும் வெயிட் பண்ணிட்டுருக்குறோம், அவ்வளோதான். விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா அப்படின்ல, மெயினான ஆள் விஜய்ன்னு ஓகே. பட் அந்த தொகுதியில் அவங்க கட்சி சார்பாக நம்ம தொகுதியில் யார் நிற்கிறா, அந்த வேட்பாளரை பொறுத்து தான் நம்ம ஓட்டு போடுவோமா போட மாட்டோமான்றது இருக்குது. ஏன்னா அவங்களோட தகுதி அடிப்படையில் தான் அவங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதை பார்த்து தான். ஏன்னா இது வரைக்கும் இப்போ நாங்கள் ஓட்டு போட்டது வந்து இந்த தொகுதியில், இப்போ மற்ற கட்சியில் நல்ல தலைவர்கள் இருந்தாலும் அந்த தொகுதி ஆள், அந்த வேட்பாளர் எப்படி இருக்கார், அவர் நல்லவரா கெட்டவரா, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணார், மக்களுக்கு நல்லது பண்ணாரா, மக்களை வந்து பார்த்தாங்களா, அந்த மாதிரி பார்த்துட்டு தான் அந்த கட்சியில் அந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போடுவோம். அந்த வேட்பாளர். அப்போ நீங்கள் டிவிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? டிவிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், ஆனால் தொகுதி வேட்பாளரை பொறுத்து இருக்குது. நம்ம என்னோட ஓட்டு ஓட்டு போட வாய்ப்பு விஜய்க்குன்னு இல்லை, எந்த கட்சிக்கு வேணாலும் ஓட்டு போடுவேன். சப்போர்ட் பண்ணுவோம் சார், எல்லாரும் முடிஞ்சது சப்போர்ட் பண்ணுவோம். பட் இதை வந்து ஓப்பன் டாக்காக என்னால் வைக்க முடியாது. அவங்கவுங்க விருப்பம் இது. அவருக்கு யார் போகணும்னு நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக போட்டுருவாங்க. ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு. அவரும் ஒரு நல்ல பர்சன் தான், ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். வேணால் நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவீங்க? கண்டிப்பாக போடுவோம். எதனால் போடுவீங்க? எதனாலனா சரி, ஒரு சேஞ்சஸ் வேணும். ஏன்னா ஒரே மாதிரி ஃபார்முலா இப்போ போயிட்டுருக்கு. சரி, ஒரு சேஞ்சஸ் வந்தால் எப்படி அவங்க வந்து ஒரு புதுசாக ஒரு பதவி கொடுத்தா என்ன மாதிரி டீல் பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி மக்கள் ஃபாலோ பண்ணிப்பாங்க. எல்லாருக்கும் நல்லது நடந்தால் சரி எங்களுக்கு.